உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். இப்போ வளர்ந்தவங்க ஏதாவது அவங்க குடும்பத்தில் பிரச்சனைனாக்கா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை சரியாக வளர்க்கலை, நல்லபடியாக ஆக்கப்பூர்வமாக வளர்க்கலைன்னு எங்கே போகுது பாருங்க, அப்பா அம்மா வரைக்கும் போயிடுது. ஆக இனிமே வளர்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன செய்யணும், அப்பா அம்மாக்கள் பாசிட்டிவாக வளர்க்கணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை கேட்டால் புரியுது. அனைவருக்கும் இனிய வணக்கம். பாசிட்டிவ் பேரண்டிங் தொடர்பான மேலும் சில டிப்ஸ்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். தனது பெற்றோர்களின் கவனம் எப்பொழுதுமே தன்மீதே இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது குழந்தைகளின் இயல்பு. அந்த பெற்றோர்களின் கவனம் என்பது சற்று குறையும் பொழுதும் சரி, கவனிக்காமலேயே தனது அம்மா அப்பா எங்கேயோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதும் சரி, அந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற சாமான்களெல்லாம் ஒன்றொன்னா போட்டு உடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டேப்பை திறந்துட்டு அதிலிருந்து தண்ணி ஃபுல்லாக வர்றதை பார்த்துட்டு பேசாமையே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு எதையாவது கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பிஸியான பேரண்ட்ஸ்களாக நாம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளுமே காலையில் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம், மாலையில் ஒரு அரை மணி நேரம்னு குழந்தைகளுக்காகவே குழந்தைகளோடு பேசுவது, குழந்தைகளோடு விளையாடுவது, குழந்தைகளோடு சேர்ந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்களை செய்வது அப்படின்னு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைகள் தேவையில்லாமல் அடம் பிடிக்கவே பிடிக்காது. நாம் எவ்வளவு பெரியவர்களாக வளர்ந்து விட்டாலும் சரி, சைக்கலாஜிக்கலாக நாம் எல்லாருமே எதிர்பார்ப்பது மூன்று விஷயங்களை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, என்னை பாராட்டுங்கள், என்னை அட்மையர் செய்யுங்கள், எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை ஒவ்வொரு மனிதரும் சக மனிதரிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமே அப்படி எதிர்பார்க்கும் பொழுது குழந்தைகளும் எதிர்பார்ப்பது தப்பில்லை தானே? நம் குழந்தைகள் செய்யும் ஒவ்வொரு குறும்புத்தனத்தையும் உளமாற நாம் ரசிக்கும் பொழுது, அவங்க செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்காக நாம் அவங்கள பாராட்டும் பொழுது, அவர்களை அப்படியே நாம் நேசிக்கும் பொழுது, அந்த நிபந்தனையற்ற அன்பை அவர்கள் மீது நாம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு ஹாப்பி பேரண்டிங் தான் நமக்கும் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் அந்த சைல்ட்ஹுட் அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அனுபவமாகத்தான் மாறிப்போகும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நானும் எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அப்படியும் நான் சொல்கிறத என் குழந்தை கேட்குறதே இல்லை, இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த என் குழந்தைக்குள்ளே என்னால் புகுத்தவே முடியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு குழந்தையை டிசிப்ளின்டான குழந்தையாக மாற்றுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் இந்த ரோல் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை ரொம்ப எளிதான ஒரு வழிமுறை. இந்த ஒரு விஷயத்தை நாம் கையாளும் பொழுது நிறைய குழந்தைகளுக்குள்ள நல்ல பாசிட்டிவான மாறுதல்கள் நிச்சயம் ஏற்படும். அது என்ன ரோல் பிளே அப்படின்னா, குழந்தைக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் நீ அம்மா மாதிரி நடந்துக்கோ, நான் உன்ன மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாயாருமே ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தை செய்யக்கூடிய சில நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நாம் திருத்தணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்யலாம். என்ன அப்படின்னா, அடிக்கடி இந்த குழந்தை பேப்பரை கிழிச்சு போடுது, நாம் என்ன சொன்னாலுமே அந்த குழந்தை கேட்கல அப்படின்னா நாம் இந்த ரோல் பிளே விளையாடும் பொழுது அந்த குழந்தை செய்கிற மாதிரியே பேப்பர்களெல்லாம் நாம் கிழிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த குழந்தை என்ன சொல்லும், இந்த மாதிரி பேப்பரெல்லாம் கிழிச்சு போடாத அப்படின்னு சொல்லும். சொன்னது மட்டும் அல்லாமல் அந்த குழந்தை தான் இத்தனை நாளாக எந்த மாதிரியான தவறை செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னையும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் மாற்றணும்னு நினைத்தாலும் சரி, இந்த ரோல் பிளே ஆக்டிவிட்டியை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பதை நம்மால் கொண்டு வர முடியும். நிறைய வீடுகளில் சில ரூல்ஸ்களை நாம் போட்டிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நாம் சொல்லுவோம். நாம் என்ன தான் திரும்ப சொன்னாலும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சாப்பிடும் பொழுது டிவி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. அது ஏன் அவங்க நாம் சொன்ன ரூலை கேட்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் எல்லோருமே டிவியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டே சாப்பிடுபவர்களாக இருப்பாங்க.
இப்போ இந்த குழந்தைங்க என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு மட்டும்தான் இந்த ரூலா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரூல் இல்லையா அப்படின்னு நினைப்பதனால் மட்டுமே தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சில ரூல்களை அவங்க மீறுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ரூல் நம்ம போட்டோம் அப்படின்னா பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி சேர்ந்தே அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரூலை போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை நாம் மீறிடக்கூடாது. அந்த ரூல் என்பது போட்டாச்சு அப்படின்னா எல்லா நாட்களுமே அந்த ரூலை நாம் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய வீடுகளில் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் என்னுடைய குழந்தை திரும்பி திரும்பி என்னை எதிர்த்து பேசுகிறா, இந்த டாக் பேக் ப்ராப்ளத்தை எனக்கு டேக்கிள் பண்ணவே தெரியல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம எதிர்த்து திரும்ப ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் என்பது அங்கே ஹெல்த்தியான ஒன்றாக இருக்கிறதா அல்லது அன்ஹெல்த்தியான ஒன்றாக இருக்கிறதா என்பதையே நாம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை நாம் சொல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நாம் ஒன்று கண்டுக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும், எதிர்த்து பேசுறது என்பது தப்பான விஷயம் இல்லை போல இருக்கு அப்படின்னு பெற்றோர்களிடம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளியிலையும் எல்லார்கிட்டையும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கும். சரி, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து அந்த குழந்தை எதிர்த்து பேசும் பொழுதெல்லாம் கடுமையான வார்த்தைகளால் அந்த குழந்தைய நாம் திட்டினோம் அப்படின்னா உடனே அந்த குழந்தை என்னன்னு நினச்சிக்கும், நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு கூட நமக்கு உரிமை இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு ஷையான பர்சனாலிட்டியாகவோ அல்லது தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு நபராகவோ அந்த குழந்தை மாறிடும். எப்பவுமே குழந்தைகளுக்கு எதிரேயும் சரி அவங்க இல்லைன்னு நினச்சிக்கிட்டும் சரி அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுவதை பெற்றோர்கள் நிறுத்திக்கணும். ஏன்னா இந்த குழந்தைகளை பற்றி நாமே மட்டமாக தரக்குறைவாக பேசும் பொழுது இந்த குழந்தைகள் என்னன்னு நினச்சிக்கோன்னா நம் பெற்றோர்களுக்கே நம் மீது நம்பிக்கை இல்லை, அவங்களே அவநம்பிக்கையோடு நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனசளவில் காயப்பட்டு போயிடும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அற்புதமான பரிசுகள் தான் நம் குழந்தைகள். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசை நாமே மட்டமாகவோ இல்லை தரக்குறைவாகவோ பேசலாமா? அதற்கான அருகதையே நமக்கு இல்லை. அப்படிங்கும் பொழுது குழந்தைகளிடம் எப்பொழுதும் பாசமான மொழியை தாண்டி பாசிட்டிவான மொழியிலும் பேச நாம் அனைவருமே பழகணும். நாம் எல்லாருமே அந்த மாதிரியான பாசமான மொழியையும் பாசிட்டிவான மொழியையும் சேர்த்தேதான் நம் குழந்தைகளோடு பேச போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. எக்காலத்திலும் அழுக்காதது தண்ணீரும் அன்னமும். இது பழமொழிங்க. எக்காலத்திலும் அழுக்காதது தண்ணீரும் அன்னமும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் 1 வருஷம் வரைக்கும் தண்ணி கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறோம்ல, தண்ணி தினம் குடிக்கிறோம், அப்போ கூட நமக்கு அலுத்து போகலை பாருங்கள். அதே போல் சோறு, இந்த காலத்தில் வேணால் சாதம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சோத்தை பார்க்குற பொழுது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அழுக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அன்னமும் தண்ணீரும் சொல்லி வச்சுருக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற செயல் எல்லாம் நல்லதாக இருந்தால் என்றைக்கும் அழுக்காது. அதனால் நல்ல புகழை பெற்று மகிழ்ச்சியை பெற்று என்றென்றும் ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.